அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் சுவையான புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கையளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இந்த புளி இப்படி புட்டு சின்ன சின்னதாக நார் இல்லாமல் போட்டுக்கணும். தண்ணி தேவையான அளவு அது முழுகிற அளவுக்கு ஊற்றி விட்டாக்கா 10 நிமிஷம் அளவுக்கு ஊறணும். அதுக்கப்புறம் வறுக்கிறதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இதில் வறுக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். அடுத்தது மிளகு 1 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாய் அளவு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது அடுப்பு நல்லா சன்னமாக தான் வச்சுக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வச்சுருக்கிறேன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இது இப்போ பொன்னிறமாக நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கணும். கமகம்னு நல்லா வாசம் வரும், அது வரையும் நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கணும். ரொம்ப கருகு விடக்கூடாது, கரெக்டாக பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடணும். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து அதிலே கொட்டிக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதில். இதையும் நல்லா செவக்கூட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வெந்தயம் ஓரளவுக்கு செவந்துருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் அது கூட போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அதிலே கொட்டிக்கலாம். வெள்ளை எள்ளு இதிலே கொட்டி வறுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப சன்னத்தில் இருக்கணும், இதுக்கு பொடிஞ்சு போயிடும் கொஞ்ச நேரத்துலையே. நல்லா கம்மன்னு வாசம் வருது, கலர் மாறி வரும். இப்போ நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு. இதையும் எடுத்து அதிலே கொட்டிக்கலாம். இப்போ இது நல்லா ஆட்டும்னு மிக்சியில் தூள் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் அளவுக்கு ஊறிடுச்சு. புளி நல்லா கரைச்சிட்டேன். இது குண்டா மேலே வடி வச்சுக்கணும். இப்படி சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கணும். புளி இப்போ வடிச்சாச்சு. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறுகுறுன்னு அரைச்சிக்கணும். பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொடி பண்ணியாச்சு குறுகுறுன்னு. இப்போ அடுத்தது புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கிறேன், இதையும் இதிலே போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன், இதையும் இதிலே போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா சேவக்கட்டும்னு அடுப்பு கம்மி பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. வரமிளகா அதிலே போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை கொஞ்சம் தேவையானது. ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சால் வர வரன்னு நல்லாயிருக்கும். அது வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இது இந்த எண்ணெயிலே பச்சை வாசம் போகிற அளவுக்கு பண்ணி விட்டுருணும். இப்போ புளி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். மேலே ஊற்றிக்கலாம், அடியில் கொஞ்சம் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா சுண்டுற வரையும் கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டிருக்கிறேன். இது டேஸ்ட்டுக்காக, இந்த காரம் அதிகமாக இருந்தால் இதுக்கு வெல்லம் அடைக்கிரும். இதுக்கு ரவுண்டு வெல்லம். இது நல்லா 1/2 மணி நேரம் அளவுக்கு கொதித்து சுண்டி வரும். அப்புறம் பார்க்கலாம். இது அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடிப்பிடிச்சி போயிடும். அப்பப்போ ஒரு கிளறி விட்டு கொதிக்க விட்டுணும்.
இப்போ அரை மணி நேரம் அளவுக்கு கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா வந்து இப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். சாதம் இப்போ அடித்து நல்லா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். புளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் கரைச்சி பண்ணியிருக்கேன். அது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இப்போ இது சாதம் கிளறத்தை பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து இதில் வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டாக்கா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகக்குள்ள இல்லை ஒரு அவசரமாக நம்ம ஒரு பக்கம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அந்தமாரி நேரத்தில் சோறு மட்டும் சாதத்தை மட்டும் வச்சு நம்ம கிளறிக்கலாம். இது இதில் கொட்டி கிளறிக்கலாம். வடித்து சாதத்தை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்ருக்குறேன் நான். இப்போ வந்து நல்லா இந்த மசாலா புளி நல்லா கலங்குற வரையும் கிளறிக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்பூனு அந்த மசாலா போட்டுக்கலாம். அந்த மசாலாவும் கொஞ்சம் மீதி இருந்தால் கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா தேவையாக இருக்கிறப்ப புளிக்குழம்புக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இது வந்து நல்லா ஆற வச்சா தான் பளபளன்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வரும். ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இது ஊறணும். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அந்த பொடியை கூட கொஞ்சம் தூவி விட்டு வச்சுக்கலாம். இப்போ சுவையான புளிசாதம் ரெடி. உங்களுக்கு இந்த புளிசாதம் பிடிச்சிருந்தாக்கா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.